Hello everyone, good afternoon and welcome to ADA 247 தமிழ். நான் உங்கள் ஆஷிக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான செஷன் தான் பார்க்க போகிறோம். 2025 தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் தான் பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாடு பட்ஜெட் அப்படிங்கிறது வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இதில் என்டையர் விஷயம், ஸோ பட்ஜெட்டை பொறுத்தவரை பொதுவாக 2 விஷயம் இருக்கும். ஒன்று என்ன அப்படின்னா, கடைசி ஆண்டில் என்னென்ன முக்கியமான டேட்டா நம்ம எக்கனாமியில் படிச்சிருப்போம் இல்லையா, ஜிடிபினா என்ன, ஜிஎன்பினா என்ன, இன்ஃப்ளேஷன் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் படிச்சிருப்போம் இல்லையா, அந்த விஷயம் தமிழ்நாட்டில் எவ்வளோ இருந்திருக்கு அப்படிங்கிற சம்பந்தமான ஃபுல் டேட்டாவும் ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க. அடுத்து 2வது பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருஷம் நம்ம தமிழக அரசாங்கம் புதுசாக என்னென்ன திட்டங்கள் கொண்டு வர போகிறாங்க அடுத்தது அப்படிங்கிறது 2வது இடத்துல இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ A to Z நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல பட்ஜெட். ஸோ 2025 2026க்கான பட்ஜெட் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா, மார்ச் 14 வந்து தாக்கல் பண்ணாங்க. இந்த பட்ஜெட்டுக்கான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோருக்கும் எல்லாம். என்னது எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிறதான் தமிழக அரசாங்கத்துடைய பட்ஜெட்டுடைய தீமு. ஸோ ஆக்சுவலாக நம்ம பட்ஜெட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறோம் இல்லையா, பட்ஜெட் அப்படிங்கிற வார்த்தை நம்மளுடைய அரசியல் அமைப்பில் எங்கேயுமே கூறப்படல. மத்திய அரசாங்கத்துக்கும் சரி, மாநில அரசாங்கத்துக்கும் சரி, பட்ஜெட் அப்படிங்கிற வார்த்தையை கூறப்படல. அப்போது அதுக்கு பதில் என்ன வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, ஆனுவல் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட், ஆண்டு நிதிநிலை அறிக்கை அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஒரு கேள்வி என்னென்னா, நம்மளுடைய அரசியலமைப்பில் மத்திய பட்ஜெட், ஸோ மாநில பட்ஜெட்டுக்கு நம்மளுடைய அரசியலமைப்பில் ஸ்டேட் பட்ஜெட், ஸோ மாநிலத்துடைய பட்ஜெட் பற்றி எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பட்ஜெட் வந்து 112 வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட பட்ஜெட் பேசியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய பட்ஜெட் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இப்போது இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுடைய முக்கியமான டேட்டா, தமிழ்நாட்டில் முக்கியமான பொருளாதார டேட்டாலாம் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டாவை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜிடிபி க்ரோத். ஸோ ஜிடிபி அப்படிங்கிறது படிச்சிருப்பீங்க இல்லையா, ஜிடிபி அப்படிங்கிறது என்ன, ஒரு எல்லை பகுதியில் இப்போ ஒரு நாட்டுக்கோ இல்லை ஒரு மாநிலமோ அந்த எல்லைக்குள்ள எவ்வளவு மதிப்பிலான சரக்கு மற்றும் சேவைகள், குட்ஸ் அண்ட் சர்வீஸ் உற்பத்தி பண்ணுறாங்க அப்படிங்கிறதா என்ன அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜிடிபி அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ தமிழ்நாட்டுடைய ஜிடிபி வளர்ச்சினா என்ன, போன வருஷம் ஜிடிபி அப்படிங்கிறது 100 ரூபா இருக்குது, இந்த வருஷம் ஒரு 115 ரூபா வருது அப்படின்னா அந்த 15% அப்படிங்கிறது வளர்ச்சி. அப்போது இந்த ஆண்டு தமிழ்நாட்டுடைய ஜிடிபி வளர்ச்சி அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது, இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா 14.49, 2024-25 14.49 இருக்கு, அடுத்த வருஷம் 14.50 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கணிச்சிருக்காங்க. இதான் வந்து தமிழ்நாட்டுடைய ஜிடிபி growth அப்படிங்கிறது. ஜிடிபி growth பொறுத்து 2 இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா, கரண்ட் பிரைஸ், இன்னொன்று வந்து கான்ஸ்டன்ட் பிரைஸ். இந்த கரண்ட் பிரைஸ் அப்படிங்கிறது அப்படியே போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் இடையில எவ்வளோ growth இருக்குது அப்படிங்கிறத அப்படியே எடுத்துட்டாங்க அப்படின்னா அது வந்து கரண்ட் பிரைஸ். அதே இது கான்ஸ்டன்ட் பிரைஸ் அப்படிங்கிறது, ஸோ போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் இடையில growth எடுத்துட்டு அதுல இருந்து இன்ஃப்ளேஷன், இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது பொதுவாக ஒரு 5%, 4.5% இருக்கும். இந்த இதில் இன்ஃப்ளேஷனை மைனஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் கான்ஸ்டன்ட் ஜிடிபி, அதை தான் ரியல் ஜிடிபி அப்படிங்கிற மாதிரி முன் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ஆண்டு நம்ம மத்திய அரசாங்கத்தோட டேட்டா படி இந்தியாவுடைய தமிழ்நாடு ரியல் ஜிடிபி growth எவ்வளோ அப்படின்னா 9.69, ரொம்ப முக்கியம், எக்ஸாம்பிள் கேட்கலாம். 9.69 அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியாக வந்து இருக்கு. அதே மாதிரி ஃபிஸ்கல் டெபிசிட். ஸோ ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படிங்கிறது என்னன்னா, அரசாங்கத்திற்கு பற்றாக்குறை எவ்வளோ. இப்போ நமக்கு வந்து வீட்டில் வருமானம் வருது, செலவு பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சில சமயத்தில் என்ன ஆகும், நம்மளுடைய வருமானத்தை காட்டிலும் செலவு அதிகமாக போயிடும். வருமானம் வந்து ஒரு 10,000 வரும், ஆனால் செலவு வந்து ஒரு 15,000. முக்கியமாக இந்த ஸ்கூல் திறக்கிற டயத்தில் இல்லை ஏதாச்சும் முக்கியமான ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னா நம்மளுடைய சம்பளத்தை காட்டிலும் செலவு வந்து அதிகமாக போகும் இல்லையா, அப்போ நமக்கு ஒரு 5,000 10,000 துண்டு விடும். இதுக்கு பேர் தான் ஃபிஸ்கல் டெபிசிட். இதே மாதிரி அரசாங்கத்துடைய வருவாய் வந்து அரசாங்கத்துடைய செலவை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்குது, செலவு வந்து அதிகமாக இருக்கணும், வருவாய் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதான் ஃபிஸ்கல் டெபிசிட். தமிழ்நாடுடைய ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து 3.26. ஓகே. அதே மாதிரி டெப்ட் டு ஜிடிபி அப்படிங்கிறது என்ன, நான் சொன்னேன் இல்லையா, ஃபிஸ்கல் டெபிசிட் அரசாங்கத்துக்கு பற்றாக்குறை ஏற்படுது. இப்போ நமக்கு பற்றாக்குறை ஏற்படுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து பேங்க்ல போய் லோன் வாங்குவோம், இல்லை தெரிஞ்சவங்க கிட்ட கடன் வாங்குவோம் இல்லையா. அதே மாதிரி அரசாங்கத்துக்கு இது ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க, அரசாங்கம் வந்து லோன் வாங்குவாங்க. ஸோ யார்கிட்ட அரசாங்கம் லோன் வாங்குவாங்க அப்படின்னா, ஃபாரின் கண்ட்ரியில் போய் லோன் வாங்குவாங்க, இல்லை நம்ம மத்திய அரசாங்கத்துக்கிட்டே லோன் வாங்குவாங்க. ஸோ இந்த லோனுக்கு பேர் தானே டெப்ட், இதுக்கு பேர் தானே கடன். ஸோ அப்போது நம்ம ஜிடிபியில் நம்மளுடைய கடன் மட்டும் எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட 2.07% அப்படிங்கிறதா வந்து கடன் இருக்கு. இதெல்லாமே எக்கனாமியோடைய நம்ம இதோடைய முக்கியமான டேட்டாஸ். ஸோ அடுத்து இப்போ தமிழ்நாட்டுடைய ஜிடிபி மதிப்பு எவ்வளோ அப்படின்னா 31.14 லட்சம் கோடி. அப்போ தமிழ்நாட்டில் இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் 33.14 லட்சம் கோடி மதிப்பிலான குட்ஸ்
சரக்குகள் மற்றும் சேவைகள் உற்பத்தி ஆயிருக்கு எவ்வளோ 31.14 லட்சம். ஸோ அடுத்த வருஷத்துக்கு இந்த ஜிடிபி தமிழ்நாட்டுடைய மாநில உள்நாட்டு உற்பத்தி எவ்வளோ வரும் அப்படிங்கிற மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு 35.65 லட்சம். எவ்வளோ 35.65 லட்சம் கோடி வரும் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசாங்கம் ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டுக்கு ஒரு ₹1 வரவு வருது அப்படின்னா அந்த ₹1 எந்தெந்த சோர்ஸ்லேருந்து வருது, எங்கெங்கிருந்து ₹1 வருது, அதே மாதிரி தமிழக அரசாங்கம் ₹1 எப்படி செலவழிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு டேட்டா தான் இது. ஸோ முதல்ல தமிழக அரசாங்கத்துக்கு ₹1 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ முதல்ல ஒரு 45.6% எவ்வளோ 45.6%, 45.6% தமிழ்நாட்டுக்கு எதுல இருந்து ரெவன்யூ வருது அப்படின்னா மாநிலத்தின் சொந்த வரி வருவாயிலிருந்து. ஸோ மாநிலத்துடைய சொந்த வரி வருவாய், மாநிலத்துடைய சொந்த வரி வருவாயிலிருந்து தமிழ்நாட்டுக்கு 45.6, 45.6, 45.6 வந்து எவ்வளோ மாநிலத்துடைய சொந்த வரி. தமிழக அரசாங்கம் நிறைய வரிகள் வசூலிக்கிறாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். அந்த வரிகள் இருந்து தமிழக அரசாங்கத்துக்கு 45.6% வந்து வந்துருது. ஸோ அதுக்காக அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மாநிலத்தின் சொந்த வரி அல்லாத வருவாய். நீங்க ஒரு மாநில அரசாங்கத்துடைய வருவாய் எடுத்துட்டீங்கன்னா டாக்ஸ் ரெவன்யூ, நான் டாக்ஸ் ரெவன்யூ, வரி வருவாய், வரி அல்லாத வருவாய் இருக்கும். அந்த வரி அல்லாத வருவாய் அப்படிங்கிறது நம்ம அரசாங்கத்துக்கு நிறைய ஃபீஸ் வந்து கட்டுறோம். அதே மாதிரி அரசாங்கத்துடைய பொதுத்துறை நிறுவனங்கள், இப்போ ஆவின்னா அரசாங்கத்துடைய பொதுத்துறை நிறுவனங்கள் தான். இந்த அரசாங்கத்துடைய பொதுத்துறை நிறுவனத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாபம் வரும். ஸோ அந்த லாபம் இதெல்லாமே என்ன சொல்லுவாங்க, இதெல்லாமே வந்து மாநிலத்தின் சொந்த வரி அல்லாத வருவாய், வரி அல்லாத வருவாய். இது வந்து 5.9, இது வந்து 5.9% வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கடுத்து மத்திய வரியின் பங்கு. ஸோ மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க, மத்திய அரசாங்கம் வந்து மாநிலத்துக்கு ஒரு பர்டிகுலர் சதவீதம் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம ஃபைனான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் படி பிரிச்சு கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அது மூலியமா தமிழ்நாட்டுக்கு வர்றது ஒரு 12%, எவ்வளோ 12% வந்து வருது. அதே மாதிரி மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுவாங்கன்னா கிராண்ட்ஸ். ஸோ ஆர்டிகல் 275 இருக்கு இல்லையா, மத்திய அரசாங்கம் சும்மா கடன் இல்லாமல் சும்மா வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு நலத்திட்ட உதவிக்காக பணம் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு அது வந்து ஒரு 4.9. அதுக்கு அடுத்து கடனில் வசூலித்த மூலதனம். அரசாங்கம் கடன் கொடுத்துருப்பாங்க, அந்த கடனை வசூலிக்கிறது எல்லாம் வந்து 0.2. அடுத்து 31% பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்கம் கடன் வாங்குறாங்க. ஸோ அரசாங்கம் அவங்களுடைய செலவை சமாளிக்கிறதுக்கு 31% அரசாங்கத்துடைய வருவாய் அப்படிங்கிறது கடன்ல இருந்து தான் வருது. ஓகேவா. இப்போ ₹1 எப்படி செலவழிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். இதுல அரசாங்கத்துக்கு அதிகமான விஷயம் வந்து ஊதியங்கள். ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு யாரு சம்பளம் கொடுக்கணும், ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு அரசாங்கம் தானே சம்பளம் கொடுக்கணும். ஸோ இந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சம்பளத்துக்காக 18.6% வந்து போயிருது. அதே மாதிரி கடன். அரசாங்கம் வந்து கடன் வாங்குறாங்க இல்லையா, இந்த கடன் என்ன பண்ணும், அரசாங்கம் வந்து திருப்பி கொடுக்கணும். அதே மாதிரி கடனுக்கு வட்டியும் கட்டணும். இந்த கடனை திருப்பி செலுத்துறதுக்கு அரசாங்கம் 9.7 வந்து பயன்படுத்துறாங்க. 9.7% வந்து போயிருது. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வட்டி செலுத்து. இந்த வாங்கின கடனுக்கு அரசாங்கம் வட்டி கொடுக்கறதுக்கு ஒரு 14.5% வந்து போயிருது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா உதவித்தொகை, மானியங்கள். இப்போ அரசாங்கம் நிறைய உதவித்தொகை, மகளிர் உதவித்தொகையாக இருக்கட்டும், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுமை திட்டம், இந்த மாதிரி திட்டங்கள் மூலியமா அரசாங்கம் நமக்கு என்ன பண்றாங்க, ஃப்ரீயா நிறைய சப்சிடி கொடுக்குறாங்களே, அதுக்காக ஒரு 31% வந்து போயிருது. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி ஓய்வூதியம் கொடுக்கறதுக்காக ஒரு 8.5 வந்து போயிருது. இதுதான் வந்து தமிழக அரசாங்கத்துடைய வருவாய் எப்படி வருது, எப்படி போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம். இது எல்லாமே நீங்க எக்கனாமியில் படிச்சிருப்பீங்க. இப்போ அதை அப்ளை பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழக அரசாங்கம் வரிகள். தமிழக அரசாங்கம் எந்தெந்த வரிகள் வசூலிக்கிறாங்க, அதில் எந்த வரி அதிகமாக வருது, கம்மியாக வருது அப்படிங்கிறத பார்த்தலாம். முதல்ல வணிக வரி. ஸோ வணிக வரி வந்து கமர்ஷியல் டாக்ஸ். கமர்ஷியல் டாக்ஸ் இப்போ இந்த டாஸ்மாக்லாம் வரி விதிக்கிறாங்களே, அது எல்லாமே வந்து இந்த கமர்ஷியல் டாக்ஸ்குள்ளே தான் வரும். ஸோ கமர்ஷியல் டாக்ஸ்லேருந்து தமிழ்நாட்டுடைய வரியில் 74%, எவ்வளோ 74.2, 74% வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசாங்கத்துடைய வரியில் கமர்ஷியல் டாக்ஸ்லேருந்து வந்துடுது. அதுக்கடுத்து முத்திரைத்தாள் பத்திரம். முத்திரைத்தாள் பத்திரம் அப்படிங்கிறது இப்போ நம்ம சொத்து வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணுறோம் இல்லையா, ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அந்த ஸ்டாம்ப் பேப்பர் இதெல்லாம் வாங்குறோம் இல்லையா. அந்த மாதிரியான அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து அரசாங்கத்துக்கு 11.8. அடுத்து மாநில ஆயத்தீர்வு. இது வந்து இப்போ தமிழ்நாட்டில இருந்து வேற ஏதாச்சும் இடத்துக்கு போதும்னா அந்த கஸ்டம்ஸ் டாக்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸைஸ் டாக்ஸ், அதான் வந்து மாநில ஆயத்தீர்வு. இதுல இருந்து 5.9. அடுத்து வாகன வரியில இருந்து 6.1. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னா இதை கொடுத்துட்டு இதை ப்ராப்பரா ஆர்டர் எழுத சொல்லுவாங்க. இதை வந்து நாளையும் குழப்பி கொடுத்துட்டு இதை வந்து ஏறு வரிசையில் எழுதுங்க, இறங்கு வரிசையில் எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இதுல தமிழ்நாட்டுக்கு முதல் அதிகமாக எங்க இருந்து வருது, வணிக வரியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு அதிகமாக வருது. அடுத்து இரண்டாவதா முத்திரைத்தாள், இந்த ஸ்டாம்ப் டியூட்டிஸ்ல இருந்து இரண்டாவதா வருது. அடுத்து மூன்றாவதா மோட்டார் டாக்ஸ். நம்ம எல்லாம் அதிகமாக பைக் கார் வாங்குறோமா, அதுல இருந்து 3. தென் லாஸ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா மாநில ஆயத்தீர்வு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய எக்ஸாம் என்ன பண்றாங்க அப்படின்னா இதை அப்படியே குழப்பி கொடுத்துட்டு நீங்க ப்ராப்பரா ஆர்டர்ல எழுதுங்க, ஒன்னு ஏறு வரிசையில் எழுதுங்க, இறங்கு வரிசையில் எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. அதனால இதை வந்து நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்து
இந்த ஃபிஸ்கல் டெபிசிட் இதெல்லாம் பார்த்துங்க. ஸோ இந்த ஃபிஸ்கல் டெபிசிட் உடைய ப்ரொஜெக்ஷன் எவ்வளோ இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நமக்கு தேவை கிடையாது. ஸோ அதுக்கடுத்து தமிழ்நாட்டுடைய சொந்த வரியிலிருந்து எவ்வளோ வந்து வருது அப்படின்னா மாநிலத்தின் சொந்த வரியிலிருந்து கிட்டத்தட்ட 2,20,895 கோடி ரூபாய் 2,20,000 வந்து சொந்த வரியிலிருந்து வருது. அதே மாதிரி வரி அல்லாத வருவாயிலிருந்து 20 நம்ம பர்சன்டேஜில் பார்த்தோம்ல அது அமௌண்ட்டை வந்து பார்த்துக்கங்க. ஓகேவா? அடுத்து இது ரொம்ப முக்கியம். தமிழக அரசாங்கம் எந்த திட்டத்துக்கு அதிகமான அமௌண்ட் வந்து செலவழிக்கிறாங்க அப்படின்னா தமிழக அரசாங்கம் வந்து கல்வி சம்பந்தமான திட்டத்துக்கு அதிகமான அமௌண்ட் வந்து செலவழிக்கிறாங்க. அடுத்து இரண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நகர்ப்புற வளர்ச்சி, நம்ம அர்பன் டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா, நகர்ப்புற வளர்ச்சிக்கு இரண்டாவது அதிகமாக செலவழிக்கிறாங்க. அடுத்து ஊரக வளர்ச்சி, ஸோ ஊரக வளர்ச்சி இருக்குல்ல ரூரல் டெவலப்மெண்ட், அதுக்கு மூன்றாவது அதிகமாக. தென் நாலாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் நல்வாழ்வுக்காக நாலாவது. அஞ்சாவது எரிசக்தி. இந்த 5 விஷயத்துக்காக என்ன பண்ணுறாங்க தமிழக அரசாங்கம் இந்த 5 விஷயங்களுக்காக அதிகமான செலவு வந்து தமிழக அரசாங்கம் வந்து பண்றாங்க. இது மட்டும் பாத்துங்க. டாப் 5 என்ன? கல்வி, நகர்ப்புற வளர்ச்சி, ஊரக வளர்ச்சி, மக்கள் நல்வாழ்வு, எரிசக்தி அப்படிங்கிற இந்த 5 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து தமிழக அரசாங்கம் எந்தெந்த திட்டங்களுக்கு எவ்வளவு வழங்குறாங்க அப்படிங்கிறது முக்கியம். இதுல ஒரு டாப் 3 பாத்துங்க. ஸோ இருக்க திட்டத்திலேயே தமிழக அரசாங்கம் எந்த திட்டத்துக்கு தான் அதிகமான பணம் ஒதுக்குறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 14,000 கோடி எதுக்கு ஒதுக்குறாங்க? பிடிஎஸ், நம்ம ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்குறோம் இல்லையா, அந்த பொது விநியோக திட்டம் பிடிஎஸ்க்காக 14,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கடுத்து மகளிர் உரிமை தொகை மாசம் என்ன பண்றாங்க தமிழக அரசாங்கம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க இல்லையா பெண்களுக்கு, அதுக்கு பேர் தான் என்ன? மகளிர் உரிமை தொகை. ஸோ இந்த மகளிர் உரிமை தொகைக்காக 13,807 கோடி ரூபாயும், அதுக்கடுத்து பெருசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முதியோர்கள் விதவைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஓய்வூதிய திட்டம், இந்த பென்ஷன் ஸ்கீம், விதவைகள் முதியோர்களுக்கு பென்ஷன் கொடுக்குறாங்களே அதுக்கு 5,156. ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்துடைய முக்கியமான திட்டங்களுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ முதல்ல இது பிடிஎஸ், அடுத்து மகளிர் உரிமை தொகை, அடுத்து பென்ஷனுக்காக ஒதுக்குறாங்க. ஸோ அடுத்து இதுவரை பார்த்ததுன்னா முக்கியமான டேட்டா தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டில் என்னென்ன முக்கியமான டேட்டாஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஸோ அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டில் என்னென்ன நலத்திட்டங்கள் அறிவிச்சிருந்தாங்க, ஸோ என்னென்ன நலத்திட்டங்கள் அறிவிச்சிருந்தாங்க அப்படிங்கிறத அடுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இதுவரை நடத்துனது உங்களுக்கு புரிஞ்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லியும் காலையில் 8 மணிக்கு நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு, அதையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போது தமிழக அரசாங்கம் திருவள்ளுவருக்கான சிலைக்கு வந்து பெயரிட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா திருவள்ளுவர் சிலை வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டு 2000 கொண்டு வந்தாங்க. இப்போ 2025 திருவள்ளுவர் சிலை வந்து ஒரு 25 ஆண்டுகள் முடிய போகுது. ஸோ இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தமிழக அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய விழாவை போன வருஷம் டிசம்பர் மாதம் நடத்தியிருந்தாங்க. இதுல திருவள்ளுவர் சிலைக்கு பேரிட்டிருக்காங்க. என்ன பேரு? ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம். என்னது? ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம். ஸோ ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் அப்படின்னு சொல்றதா வந்து திருவள்ளுவர் சிலை பேர். இதோட பேர் என்ன? பேரறிவின் சிலை. என்னது? பேரறிவின் சிலை. ஸோ பேரறிவின் சிலை அப்படிங்கிறதா வந்து இந்த சிலையுடைய பேரா இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம தமிழக அரசாங்கம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இப்போதைக்கு திருக்குறள்ல நிறைய மொழிகள், உலகத்தில் கூடிய முக்காவாசி மொழிகள்ல மொழிபெயர்த்து முடிச்சாச்சு. ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா மொழிகள்லையும் மொழிபெயர்க்கிறதுக்கு ஒரு 3 வருஷம் டார்கெட் வச்சிருக்காங்க. அந்த 3 வருஷத்தில் என்ன பண்ண போறாங்க, எந்தெந்த மொழிகள் எல்லாம் இன்னும் திருக்குறள் மொழியாக்கம் பண்ணப்படலையோ அந்த மொழிகளுக்கு மொழிபெயர்க்க போறாங்க. ஸோ இதுக்காக 133 லட்சம் ரூபாய் வந்து தமிழக அரசாங்கம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இனி வரக்கூடிய ஒவ்வொரு ஆண்டும் கடைசி வாரத்தை திருக்குறள் வாரமா, டிசம்பருடைய கடைசி வாரத்தை திருக்குறள் வாரமா வந்து கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாம போன வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருவள்ளுவருடைய சிலைக்கும் விவேகானந்தருடைய மண்டபம் இருக்குல்ல, இது ரெண்டுக்கும் இடையில ஒரு கண்ணாடி பாலம், இந்தியாவுடைய முதல் கடலுக்கு மேல உள்ள கண்ணாடி பாலத்தை கன்னியாகுமரியில் கொண்டு வந்திருக்காங்க. இதோடைய நீளம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 77 மீட்டர். 77 மீட்டர்ல ஒரு கண்ணாடி பாலம், இந்தியாவுடைய முதல் கண்ணாடி பாலத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். அடுத்து தமிழக அரசாங்கம் உலக தமிழ் ஒலிம்பியாட் அப்படிங்கிற இந்த ஒரு போட்டி, இது வந்து யாருக்காக உள்ளது அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டுக்கு வெளியே அதே மாதிரி இந்தியாவுக்கு வெளியே நிறைய தமிழர்கள் இருப்பாங்க, அவங்களுடைய குழந்தைகளுக்கான ஒரு போட்டித் தேர்வு தானே இந்த ஒலிம்பியாட் அப்படிங்கிறது. அடுத்து ரொம்ப முக்கியம், தமிழ் மொழிக்காக ஒரு அருங்காட்சியகம் அகரம் அப்படிங்கிற பேர்ல தமிழ் மொழிக்கான ஒரு அருங்காட்சியகத்தை மதுரையில் இருக்கக்கூடிய உலக தமிழ் சங்கம் வேர்ல்டு தமிழ் சங்கம் அப்படிங்கிற இந்த இடத்துக்கு அகரம் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வர்றாங்க. இது மூலியமா என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இளைஞர்களுக்கு தமிழ் மொழி பற்றின ஆர்வத்தை தூண்டுறதுக்காக அகரம் அப்படிங்கிற இந்த ஒரு மொழி அருங்காட்சியகத்தையும், அடுத்து இன்னும் 2 முக்கியமான அருங்காட்சியகம் இங்க என்ன அப்படின்னா நொய்யல் அப்படிங்கிற இந்த ஒரு அருங்காட்சியகத்தை ஈரோடுல நொய்யல் அப்படிங்கிற ஒரு அருங்காட்சியகத்தையும், அதே மாதிரி
ஸோ நாவாய் அப்படிங்கிற இந்த ஒரு அருங்காட்சியகத்தை ராமநாதபுரத்தில் என்னது நொய்யல் அருங்காட்சியகம் எங்க ஈரோடுல. ஸோ ஈரோடுல நொய்யல், அடுத்து நாவாய் அப்படிங்கிறது எங்கன்னா நாவாய் வந்து ராமநாதபுரம். ஸோ ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாவாய் அப்படிங்கிற அருங்காட்சியகம். இந்த நொய்யல் அருங்காட்சியகம் எதுக்காகனா ஈரோட்டில் கொடுமணால் அப்படிங்கிற ஒரு முக்கியமான இடம் இருக்கு. என்னது கொடுமணால் அப்படிங்கிற முக்கியமான இடம் இருக்கு. அங்க கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களை காட்சிப்படுத்துறதுக்காக கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி நாவாய் மியூசியம் அப்படிங்கிறது ராமநாதபுரத்தில் எதுக்காக அப்படின்னா இந்த ராமநாதபுரம் அப்படிங்கிறது பாண்டியர்களுடைய ஒரு முக்கியமான துறைமுக நகரமா இருந்துச்சு. ஸோ பாண்டியருடைய மேரிடைம் ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா, அந்த கடற்படை வலிமை, அதை பறைசாற்றுறதுக்காக, அதை வந்து காட்சிப்படுத்துறதுக்காக நாவாய் மியூசியம். மொத்தம் 3 மியூசியம். ஒன்னு அகரம் எங்க மதுரையில் தமிழ் மொழிக்காக, ஈரோடுல நொய்யல், ராமநாதபுரத்தில் நாவாய் மியூசியம் வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ அடுத்து சிந்து சமவெளி நாகரிகம் வந்து உலகுக்கு அறிவிச்சு, அதை கண்டுபிடிச்சது உலகுக்கு அறிவிச்சு ஒரு 100 ஆண்டுகள் ஆகுது. ஓகேங்களா, 1924 கண்டுபிடிச்சாங்க. ஸோ இப்போ இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எக்மோரில் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்காக, சிந்து சமவெளி நாகரிகத்துக்காக ஒரு கலாச்சார காட்சியகம் வந்து கொண்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிந்து சமவெளி நாகரிக மக்களுடைய மொழியை, அவங்களுடைய அந்த எழுத்துக்களை டீகோட் பண்ணுறதுக்காக தமிழக அரசாங்கம் $1 பில்லியன் பரிசு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா. ஸோ அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழக அரசாங்கம் 2025 2026 சில முக்கியமான இடங்கள்ல அகழாராய்ச்சி பண்ண போறாங்க. முதல்ல கீழடி. கீழடி எங்க இருக்கு? சிவகங்கையில் இருக்கக்கூடிய கீழடி. அதுக்கடுத்து பட்டணமருதூர் எங்க இருக்கு? தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய பட்டணமருதூர். அடுத்து கரிவலம் வந்தானல்லூர் அப்படிங்கிறது தென்காசி. ஸோ 3வது தென்காசியில் இருக்கக்கூடிய கரிவலம் வந்தானல்லூர். அடுத்து 4வது வந்து பாத்தீங்க அப்படின்னா நாகப்பட்டினம் மணிக்கொள்ளை. ஸோ நாகப்பட்டினம் மணிக்கொள்ளை அப்படிங்கிறது கடலூர். ஸோ 4வது வந்து பாத்தீங்கன்னா கடலூர்ல 2 இடம், நாகப்பட்டினம் மணிக்கொள்ளை அப்படிங்கிறது. அடுத்து ஆதிச்சநல்லூர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சியில, வெள்ளலூர் கோவை. ஸோ வெள்ளலூர் கோவை, தென் தெலுங்கனூர் சேலம் அப்படிங்கிற இந்த மொத்தம் 7 இடத்துல, இந்த 7 இடத்தையும் அப்படியே நீங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ல கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இதை டைரக்டா ஒரு இடத்த கொடுத்துட்டு இது எந்த மாவட்டம் அப்படிங்கிற மாதிரி கேட்டாலும் கேட்கலாம், இல்ல மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரியோ, இல்ல சூஸ் தி இன்கரெக்ட் மாதிரியோ கேட்கலாம். ஸோ அதனால பாத்துக்கோங்க. இது மட்டும் இல்லாம தமிழக அரசாங்கம் தமிழகத்துக்கு வெளியில, தமிழ்நாட்டுக்கு வெளியும் நிறைய இடத்துல அகழாராய்ச்சி பண்ண போறாங்க. அது எங்க அப்படின்னா ஒடிசால பாலூர், அடுத்து ஆந்திரால வெங்கி. ஸோ ஆந்திரால வெங்கி, அதுக்கு அடுத்து கர்நாடகால மாஸ்கி அப்படிங்கிற இந்த இடத்துல. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமா காவேரி பூம்பட்டினம், சிலப்பதிகாரத்துடைய ஒரு முக்கியமான நகரம். இப்போ கடலுக்கு அடியில் போயிருச்சு. அந்த இடத்துல என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அகழாராய்ச்சி, கடலுக்கு அடியில், தமிழ்நாடுடைய முதல் கடலுக்கு அடியில் அகழாராய்ச்சி காவேரி பூம்பட்டினத்தில் பண்ண போறாங்க. ஓகேவா. இதுவரை பார்த்தது எல்லாமே கலாச்சாரம் சம்பந்தமாக தமிழக அரசாங்கம் என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க அப்படிங்கிறதா. ஸோ இப்போ அடுத்து சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம். தமிழக அரசாங்கம் என்னென்ன சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம் வந்து போடுறாங்க, தமிழக அரசாங்கம் என்னென்ன சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம், சமூக நலத்திட்டங்கள் போடுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துலாம். ஸோ முதல்ல கலைஞர் கனவு இல்லம் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்கீம். இதோடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா 2030க்குள்ள தமிழ்நாட்டில் குடிசைகள் இருக்கவே கூடாது. குடிசையோடைய வீடு எல்லாத்தையுமே வந்து காங்கிரீட் வீடுகளாக மாற்றணும் அப்படிங்கிறதா இதோடைய நோக்கம். ஸோ 2030க்குள்ள தமிழக அரசாங்கம் என்ன பண்ண போறாங்க? ஒரு 8 லட்சம் குடிசை வீடுகளை காங்கிரீட் வீடுகளாக மாற்றுறதுக்காக ஒரு திட்டம் தான் கலைஞர் கனவு இல்லம். இது போன வருஷம், இது எப்போ கொண்டு வரப்பட்டது? 2024 இந்த திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அடுத்து முதல்வரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிற இந்த திட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராமங்கள்ல புதுசா சாலைகள் போடுறது, ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய சாலைகளை பராமரிக்கிறதுக்காக இந்த திட்டம் வந்து போடுறாங்க. அடுத்து தோழி ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல் அப்படிங்கிற இது எதுக்காகனா இப்போ நிறைய பெண்கள் என்ன பண்றாங்க, கிராமங்கள்ல இருந்து நகரங்களுக்கு வேலைக்காக வர்றாங்க இல்லையா, அவங்க ஃபேஸ் பண்ற ஒரு முக்கியமான இஷ்யூ என்ன அப்படின்னா அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம், சேஃபான இடம் கிடைக்க மாட்டேங்குது. அப்படி இடம் கிடைச்சாலும் அதோடைய காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ அதனால வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஹாஸ்டல், அந்த ஹாஸ்டலுக்கு பேர் என்ன, டோலி அப்படிங்கிற ஹாஸ்டல் கொண்டு வராங்க. இது போன வருஷமே அறிவிச்சிட்டாங்க. ஸோ இப்போ புதுசாக ஒரு 13-14 இடங்கள் என்ன பண்ண போறாங்க, புதுசாக ஒரு 10 இடத்துல தமிழக அரசாங்கம் இந்த ஹாஸ்டல் வந்து கட்ட போறாங்க. அதுக்கு அடுத்து 3ஆம் பாலினத்தவர்கள், 3ஆம் பாலினத்தர் டிரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்க இல்லையா, டிரான்ஸ்ஜெண்டருக்கு தமிழக அரசாங்கம் ஸ்காலர்ஷிப் கொடுக்க போறாங்க. ஆல்ரெடி பெண்கள், ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6ஆவதுலேருந்து 12ஆவது வரை கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பெண்களுக்கு புதுமை பெண் திட்டத்துக்கு கீழே என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு மாதம் காலேஜ் படிக்கும்போது 1000 ரூபா கொடுக்குறாங்க. இதே மாதிரி ஆண்களுக்கு தமிழ் புதுவல் திட்டத்துக்கு கீழே 1000 ரூபா கொடுக்குறாங்க இல்லையா. பட் இந்த திட்டம் வந்து இதுவரை டிரான்ஸ்ஜெண்டருக்கு கிடையாது. இப்போ என்ன தமிழக அரசாங்கம் சொல்கிறாங்க அப்படின்னா, டிரான்ஸ்ஜெண்டர், இப்போ நீங்கள் வந்து டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒன்று தமிழ் புதுவல் திட்டத்தில், இல்லைனா புதுமை பெண் திட்டம், இந்த 2 திட்டத்தில் எந்த திட்டத்தில் உங்களுக்கு விருப்பமோ அந்த திட்டத்தில் நீங்கள் போய் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசாங்கம் புதுசாக சொல்லியிருக்காங்க. ஸோ போன வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசாங்கம் வந்து விடியல் பயண திட்டம் இருக்கு இல்லையா, அந்த பஸ்ஸில் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணுறது, அதுக்கு டிரான்ஸ்ஜெண்டரும் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து அன்புச்சொலை ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்புச்சொலை அப்படிங்கிற இது என்னன்னா
முதியவர்கள், ஸோ ரொம்ப வயசானவங்க 65 வயசு 70 வயசு ஆனால் முதியவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனைனா தனிமை. கடைசி காலத்தில் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய குழந்தைகளாக இருக்கணும் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, வேலைக்கு வந்து போயிடுறதுனால அவங்க ரொம்ப தனிமையாக இருக்காங்க. அவங்கள பாதுகாக்கிறதுக்கு யாருமே இல்லாமல் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி முதியவர்களுக்காக அன்புச்சோலை அப்படிங்கிற ஒரு இல்லம், இது வந்து டே கேர் சென்டர். இந்த சென்டரில் என்ன பண்ணுவாங்க, முதியவர்களை வந்து பராமரிக்கிறது, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணி கொடுக்கறதுக்காக அன்புச்சோலை அப்படிங்கிற ஒரு 25 டே கேர் சென்டர் என்ன பண்றாங்க, முதியோர்களுக்காக மதுரை, கோயம்புத்தூர், சேலம்ல கொண்டுறாங்க. இதுல ஒவ்வொரு இதுக்கும் இது மொத்தம் வந்து 10 கோடி ரூபாய் மதிப்புல இந்த டே கேர் சென்டர் தமிழக அரசாங்கம் வந்து பண்றாங்க. ஓகேவா? சோ அடுத்து சிஎம் அரைஸ் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம், இது முன்னாடியே நடந்துட்டு இருக்கு. இது எதுக்காக உள்ளது அப்படின்னா, எஸ்சி எஸ்டில இருந்து தொழில் முனைவர்கள், எஸ்சி எஸ்டில இருந்து யாரெல்லாம் வந்து தொழில் முனைவர்கள் வர்றாங்களோ அவங்களுக்கு ஃபண்டிங் பண்றதுக்காக, அவங்களுக்கு தேவையான ஃபண்டிங் பண்றதுக்காக, லோன் கொடுக்கறதுக்காக உள்ள திட்டம் தான் சிஎம் அரைஸ் அப்படிங்கிற திட்டம். அடுத்து முதல்வரின் காக்கும் கரங்கள். ஸோ முதல்வரின் காக்கும் கரங்கள் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம். ஸோ முதல்வரின் காக்கும் கரங்கள் அப்படிங்கிற இந்த திட்டம் எதுக்காகனா, எக்ஸ் சர்வீஸ்மேன், இப்போ ஆர்மியில் வேலை பார்த்துட்டு ஒரு 45 வயசு 50 வயசு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து ஆர்மிலேருந்து ரிட்டையர்ட் ஆகி வருவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான நபர்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக தமிழக அரசாங்கம் முதல்வரின் காக்கும் கரங்கள் எனது ஸோ முதல்வரின் காக்கும் கரங்கள் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. ஸோ இது மூலியமா அவங்க தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா அதில் 30% கேபிட்டல் சப்சிடி, அது இல்லாமல் அவங்க கடன், ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க லோன் வாங்குறாங்க, அந்த லோனுக்கு ஒரு 10% வட்டி அப்படின்னா அதில் 3% அரசாங்கம் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணால் போதும், வெறும் 7% மட்டும் கட்டினா போதும். ஸோ அவங்களுடைய வட்டிக்கு 3% என்ன பண்ணுறாங்க, டிஸ்கவுண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தை யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணிக்கலாம், 1 கோடி ரூபாய் வரை லோன் வாங்கிக்கலாம் தொழில் தொடங்குறதுக்கு. அந்த எக்ஸ் சர்வீஸ்மேனோ இல்லை அவங்களுடைய குழந்தைகளோ இல்லை அவங்களுடைய குடும்பத்தாரோ 1 கோடி ரூபாய் வரை லோன் வந்து வாங்குறதுக்காக ஒரு திட்டம் தான் முதல்வரின் காக்கும் கரங்கள் அப்படிங்கிற திட்டம். அடுத்து இந்த வருஷம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், அரசு ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, அரசு ஊழியர்களுக்காக நம்ம தமிழக அரசாங்கம் எக்கச்சக்கமான திட்டம் வந்து கொண்டு வர்றாங்க. அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ அரசு ஊழியர்கள், இப்போ அதோ அரசு ஊழியர்கள் வந்து பைக்கில் போகும்போதோ காரில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி இறந்துடுறாங்க, இல்லை அவங்களுக்கு பெர்மனெண்ட்டாக கைகால் இழப்பு ஏற்படுது அப்படின்னா அந்த சமயத்தில் அவங்களுக்கு 1 கோடி ரூபாய், அவங்களுடைய குடும்பத்துக்கு என்ன பண்ணுறாங்க, 1 கோடி ரூபாய் 1 crore வந்து இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இறந்து போன அரசு ஊழியர்களுடைய குழந்தைகள் படிப்பு செலவுக்காக மற்றும் கல்யாணத்துக்காக என்ன பண்ணுறாங்க, 10 லட்சம் ரூபாய், 10 லட்சம் ரூபாய் எதுக்காக, அவங்களுடைய மேரேஜ்க்காகவும் அதே மாதிரி அவங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்காகவும் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் அரசு ஊழியர் நார்மலாக அவருடைய பணிக்காலத்தில் இறந்து போயிட்டார் அப்படின்னா, நேச்சுரலா, அது வந்து ஆக்சிடென்ட் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நேச்சுரலா இறந்து போயிட்டார் அப்படின்னா அவருக்கு 10 லட்சம் ரூபாய், அவருடைய குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. தென் பர்சனல் லோன், ஹவுசிங் லோன் எல்லாமே ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப குறைந்த வட்டியிலும் கிடைக்கிற மாதிரி வழிவகை பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்காக நம்மளுடைய தமிழக அரசாங்கம் ஒரு 7 பேங்க் கூட MOU புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ SBI, கேனரா அந்த மாதிரி ஒரு 7 பேங்க் கூட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு சென்னை சயின்ஸ் சென்டர், சென்னை அறிவியல் மையம் அப்படிங்கிற இந்த ஒரு மையத்தை சென்னையில் தமிழக அரசாங்கம் திறக்கிறாங்க. இதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னா, சிங்கப்பூருடைய சயின்ஸ் சென்டர், சிங்கப்பூர் அறிவியல் மையம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இது வந்து எதுக்காக உள்ளது அப்படின்னா, இந்த அறிவியல் பற்றின ஆர்வத்தை குழந்தைகளுக்கு ஊட்டுறதுக்காக, வளர்க்கறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த சென்டர் வந்து கொண்டுறாங்க. இதில் வந்து எல்லா விஷயங்களுமே வந்து ஒரு டெமோ, இப்போ ராக்கெட் லான்ச் பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயங்களுமே வந்து ஒரு டெமோவை வச்சு சயின்ஸில் ஆர்வத்தை தூண்டுவாங்க. அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பேசிக் சயின்ஸ், ஸோ கணிதம் மற்றும் அடிப்படை அறிவியல், ஸோ கணிதம் மற்றும் அடிப்படை அறிவியல், ஸோ கணிதம் மற்றும் அடிப்படை அறிவியலுக்கான ஆராய்ச்சி மையங்கள், கணிதம் மற்றும் அடிப்படை அறிவியலுக்கான ஆராய்ச்சி மையங்கள் கொண்டு வராங்க. இது எங்க அப்படின்னா, இது வந்து சென்னையிலையும் கோயம்புத்தூர்லையும், எங்க சென்னை கோயம்புத்தூர், சென்னையிலையும் சரி கோயம்புத்தூர்லையும் சரி கணிதம் மற்றும் அடிப்படை அறிவியலுக்கான ஒரு ஆய்வு மையத்தை கொண்டு வராங்க. ஸோ இது யாருடைய ஹெல்ப் மூலியமா அப்படின்னா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச், இவங்களுடைய இது ஹெல்ப்ல கொண்டு வராங்க. இதுக்கான பட்ஜெட் எவ்வளோ, 100 கோடி ரூபாய். ஓகேவா? ஸோ அடுத்து ஸ்பேஸ் டெக், தமிழக அரசாங்கம் 2025 இண்டஸ்ட்ரியல் ஸ்பேஸ் பாலிசி அப்படிங்கிற ஒரு பாலிசி, ஸ்பேஸ் செக்டர் ஒரு பாலிசியை உருவாக்கிறாங்க. அதோடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 10,000 கோடி ரூபாய் முதலீடு இருக்கணும், அதே மாதிரி 10,000 வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய முக்கியமான நோக்கமாக வந்து இருக்கு. ஸோ இப்போ இதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸ்பேஸ் டெக் ஃபண்ட், என்னது ஸ்பேஸ் டெக் ஃபண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபண்டை, என்ன ஸ்பேஸ் டெக் ஃபண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபண்ட் வந்து கொண்டு வராங்க. இந்த ஃபண்ட் மூலியமா ஸ்பேஸ் செக்டார்ல யாரெல்லாம் தொழில் தொடங்குறாங்களோ அவங்களுக்கு கடன் உதவி பண்றாங்க. அதே மாதிரி நார்மலா யாரெல்லாம் ஸ்டார்ட் அப் போடுறாங்களோ அவங்களுக்கு ஃபண்டிங் பண்றதுக்காக TN ஸ்டார்ட் அப் சீட் ஃபண்ட், தமிழ்நாடு தொடக்க விதை நிதி. இது என்னன்னா, நம்ம என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு,
இந்த ஐடியாவை நான் நடைமுறைப்படுத்துறதுக்கு எனக்கு ஃபண்டு தேவையில்லையா, நான் கம்பெனி ஓப்பன் பண்ணணும், அது ஃபண்டு தேவையில்லையா, அந்த மாதிரி ஃபண்டுக்கு பேர் தானே சீட் ஃபண்ட். முதல்ல கம்பெனி தொடங்குறதுக்கான ஃபண்ட் வந்து தமிழக அரசாங்கம் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து எக்கனாமியை பொறுத்தவரை இந்தியாவில் ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் தொழிற்சாலைகளில் பணிபுரியக்கூடிய பெண்களில் தமிழ்நாட்டில் இருந்து அதிகமான பெண்கள் இருக்காங்க. அதேமாதிரி தமிழ்நாடு வந்து எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ் ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நித்தி ஆயோக் குறியீட்டில் தமிழகம் முதல் இடத்துல இருக்காங்க. அடுத்து தமிழக அரசாங்கம் 2030 வந்து செமிகண்டக்டர் பாலிசி அப்படிங்கிற இந்த ஒரு பாலிசி, குறைகடத்தி பணி அப்படிங்கிற இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. இது மூலமா 500 கோடி ரூபாய் பட்ஜெட், அடுத்த 5 ஆண்டுகளுக்கு 500 கோடி ரூபாய் பட்ஜெட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த செமிகண்டக்டருக்கான லேப்ஸும் வந்து ஒரு 100 கோடி ரூபாய் மதிப்பில் கொண்டு வர போறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து தமிழக அரசாங்கம் இண்டஸ்ட்ரியல் பார்க், நிறைய தொழில் பூங்காக்கள் கொண்டு வராங்க. அதுல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா செமிகண்டக்டருக்கான பார்க் வந்து கோயம்புத்தூர்ல பல்லடம் சூலூர், எங்க கோயம்புத்தூர்ல பல்லடம் சூலூர்ல இந்த ஒரு பார்க். அடுத்து இன்ஜினியரிங் பார்க் வந்து பாத்தீங்கன்னா திருச்சி, ஸோ திருச்சியில இன்ஜினியரிங்கான பார்க். தென் டெக்னிக்கல் டெக்ஸ்டைலுக்கான பார்க் வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில டெக்னிக்கல் டெக்ஸ்டைலுக்கான பார்க். தென் ரொம்ப ரொம்ப முக்கியம், தமிழ்நாட்டில் புதிய ஒரு டொமஸ்டிக் ஏர்போர்ட், ஒரு உள்நாட்டு விமான நிலையம், கொண்டு வராங்க அப்படின்னா ராமேஸ்வரத்தில், ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் புதிய விமான நிலையம் வந்து கொண்டு வராங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சில எம்எஸ்எம்இ சென்டர், எம்எஸ்எம்இக்கான ஒரு பொதுவான சென்டர், இப்போ ஸ்பைஸ்க்கான சென்டர் வந்து தேனியில், அதே மாதிரி எக் பேஸ்ட் எம்எஸ்எம்இக்கு நாமக்கல்ல, எலக்ட்ரிக்கல் மெட்டீரியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரமக்குடியில், ஹேண்டிகிராஃப்ட்டுக்கு வந்து தஞ்சாவூரில், இன்ஜினியரிங் குட்ஸ்க்கு வந்து சென்னையில், அதுக்கான பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 50 கோடி ரூபாய் இந்த சென்டர்லாம் கொண்டு வராங்க. ஸோ அடுத்து தமிழக அரசாங்கம் 2025 ஆண்டுக்கான ஒரு மேரிடைம் டிரான்ஸ்போர்ட் பாலிசி, கடல்சார் போக்குவரத்து கொள்கை அப்படிங்கிற இந்த ஒரு கொள்கையை வந்து கொண்டு வராங்க. இது மூலமா தமிழ்நாட்டை இந்த கப்பல் கட்டுமானத்தில் ஒரு மிகப்பெரிய மாநிலமாக மாற்றணும். இந்தியாக்கே வந்து இந்த கப்பல் கட்டுமானத்துக்கு ஒரு ஹப்பா தமிழ்நாடு கொண்டு வரணும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து அந்த சங்க காலத்துல இருந்து இப்போ வரை கப்பல் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ அந்த கப்பல் கட்டுமானத்தில் கப்பல் போக்குவரத்து தமிழ்நாட்டை ஒரு மிகப்பெரியதாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறமா கலைஞர் கைவினை திட்டம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். இது வந்து நம்மளுடைய மத்திய அரசாங்கம் வந்து PM விஸ்வகர்மா, என்னது PM விஸ்வகர்மா. ஸோ PM விஸ்வகர்மா திட்டத்துக்கு மாற்றாக உள்ள ஒரு திட்டம் தான் என்ன அப்படின்னா இந்த கலைஞர் கைவினை திட்டம். ஸோ PM விஸ்வகர்மா திட்டத்துக்கு மாற்றாக உள்ளதா என்ன கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம். ஸோ இந்த திட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 25 வகையான கைவினை பொருட்கள், ஸோ ஸ்கல்ப்சரு, ஜுவல்லரி, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த மாதிரி 25 வகையான கைவினை பொருட்கள் பண்ணக்கூடிய கலைஞர்களுக்கு அவங்க 35 வயசுக்கு மேலே ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அரசாங்கம் ஹெல்ப் பண்ணுறாங்க. 50,000 3 லட்சம் வரை அவங்களுக்கான கடனுதவி வந்து அரசாங்கம் வந்து பண்ணுறாங்க. அந்த PM விஸ்வகர்மாக்கான எலிஜிபிலிட்டி ஏஜ் வந்து 18, பட் நம்ம தமிழகத்துக்கான ஏஜ் வந்து 35. இதே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் டிபேட் நம்ம அப்புறம் வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்து HPV வேக்சின், அதாவது ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ், இந்த ஹியூமன் பேப்பிலோமா தடுப்பூசி அப்படிங்கிற இந்த ஒரு தடுப்பூசியை தமிழக அரசாங்கம் போடுறாங்க. இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்னால நிறைய பெண்களுக்கு கர்ப்பவாய் புற்றுநோய், செர்விக்கல் கேன்சர் அப்படிங்கிற ஒரு மிக கொடிய கேன்சர் ஏற்படுது. ஸோ அதனால தமிழக அரசாங்கம் என்ன பண்ண போறாங்க, 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே, பெண் குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே இந்த HPV தடுப்பூசி வந்து போட போறாங்க. ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 36 கோடி ரூபாய், எவ்வளோ 36 crore, 36 கோடி ரூபாய் தமிழக அரசாங்கம் ஒதுக்குறாங்க. ஸோ அடுத்து என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன், தமிழக அரசாங்கம் இந்த பட்ஜெட்டில் என்விரான்மெண்ட்டுக்காக, நம்மளுடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல மெரைன் ரிசோர்ஸ் ஃபவுண்டேஷன் என்னது. ஸோ மெரைன் ரிசோர்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பை கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய்க்கு, எவ்வளோ 50 crore, கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய்க்கு மெரைன் ரிசோர்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு வந்து கொண்டு வர போகிறாங்க. இது எதுக்காக அப்படின்னா இது முக்கியமான இந்த கடல் வளங்கள்லாம் பாதுகாக்கிறதுக்காக. அடுத்து ராப்டார், இந்த ராப்டார் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராப்டார் அப்படிங்கிறது நம்ம இந்த இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, கழுகு, பருந்து, இந்த மாதிரி விஷயங்கள் ராப்டர், இதை பாதுகாக்கிறதுக்காக ஒரு 1 கோடி ரூபாய் பட்ஜெட் வந்து கொண்டு வராங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஃப்ளெமிங்கோ, ஸோ ஃப்ளெமிங்கோ அப்படிங்கிற ஒரு வெளிநாட்டு பறவை இருக்கு இல்லையா, இதை பாதுகாக்கிறதுக்காக ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி, ஸோ ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடியில் இந்த ஃப்ளெமிங்கோக்கான ஒரு பாதுகாப்பு மையம், இந்த ஃப்ளெமிங்கோக்கான ஒரு கன்சர்வேஷன் எங்கே கொண்டு வராங்க, ராமநாதபுரத்தில் தனுஷ்கோடியில் கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மேல் செங்கம், ஸோ மேல் செங்கம் பல்லுயிர் பூங்கா, என்னது மேல் செங்கம் பல்லுயிர் பூங்கா அப்படிங்கிற இந்த இடத்துலையும் வந்து என்ன பண்றாங்க, ஒரு பயோடைவர்சிட்டி பார்க் வந்து திருவண்ணாமலை கொண்டு வராங்க. ஸோ அடுத்து தமிழக அரசாங்கத்தோட டார்கெட் என்ன அப்படின்னா 2030 100 பில்லியன் யூனிட் ஆஃப் கிரீன் எனர்ஜி. ஸோ 2030 2030 100 பில்லியன் கிரீன் எனர்ஜி கொண்டு வரும் அப்படிங்கிறது இதோட டார்கெட்டாக இருக்கு. ஸோ அடுத்து தமிழக அரசாங்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப்ப அலைகள், இந்த ஹீட் வேவ் இருக்கு இல்லையா, அந்த ஹீட் வேவ்னால நிறைய பேர் இறந்து போறாங்க. அதனால வெப்ப அலைகளை ஸ்டேட் ஸ்பெசிபிக் டிசாஸ்டர் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இனிமே யாராச்சும் அதிகமான வெயில் தாக்கத்தினால இறந்து போறாங்க அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்துக்கு அரசு
அரசாங்கம் 4 லட்சம் ரூபாய் வந்து நிதி உதவி வழங்கணும். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போய் ஆகணும். கொஞ்சம் புரிஞ்சு இது பண்ணிக்க. வேறு டவுட் இருந்துச்சோம்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து ரொம்ப முக்கியம், தமிழ்நாடு ஸ்டேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை நிறுவனம், தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை நிறுவனம் அப்படிங்கிற இந்த ஒரு நிறுவனத்தையும் தமிழக அரசாங்கம் வந்து கொண்டு வர்றாங்க. இது எதுக்காக அப்படின்னா இந்த பேரிடர் மேலாண்மையில் யாரெல்லாம் கவர்மெண்ட்டும் சரி பிரைவேட்டும் சரி யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்களோ அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக இந்த ஒரு விஷயம் வந்து கொண்டு வர்றாங்க. கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் சென்னையில் போன குரூப் 1ல் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இது பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ அடுத்து ஸ்போர்ட்ஸ், கடைசி ஸ்போர்ட்ஸ். ஸோ ஸ்போர்ட்ஸை பொறுத்தவரை 2024 தமிழக அரசாங்கம் நிறையா ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் வந்து நடத்திருக்காங்க. முக்கியமாக 44வது சென்னை ஒலிம்பியாட் போட்டி வந்து நடத்தினாங்க. அதே மாதிரி கேலோ இந்தியா 2023 கேலோ இந்தியா போட்டி. ஸோ இப்போ 2025 கேலோ இந்தியா போட்டி எங்கே நடந்துச்சுன்னு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து சவுத் ஏஷியன் யூத் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப், அப்படிங்கிற இந்த ஒரு போட்டி. அடுத்து ஏசியா மென்ஸ் ஹாக்கி போட்டி. இதெல்லாமே தமிழக அரசாங்கம் 2025 நடத்தின 2021 நடத்தின முக்கியமான போட்டிகள். அதே மாதிரி இப்போ தமிழ்நாடு செஸ் கேபிட்டல், தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா செஸ்க்கான ஒரு தலைநகரம் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இதுவரை இந்தியாவில் மொத்தம் 86 கிராண்ட் மாஸ்டர், செஸ்ஸோடைய ஒரு முக்கியமான பட்டம் தானே கிராண்ட் மாஸ்டர். இதுவரை மொத்தம் 86 கிராண்ட் மாஸ்டர் இருக்காங்க. அந்த 86 பேரில் 31 பேர் வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவங்க. அதே மாதிரி வேர்ல்டு செஸ் சாம்பியன், ஸோ இதுவரை இந்தியாவில் வாங்கின செஸ் சாம்பியன்ஷிப் 2 பேருமே வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவங்க தான், குகேஷ் அதுக்கப்புறம் விஸ்வநாத் அண்ணன். ஸோ இதனால் தமிழ்நாடு என்ன பண்ணுறாங்க, செஸ் கேபிட்டல் அப்படிங்கிற மாதிரி அழைக்கிறாங்க. ஸோ இதோட நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்ஜெட்டுக்கான டாபிக் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ இதில் உங்களுக்கு சந்தேகம் எது இருந்துச்சு அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு எந்த டவுட் இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. ஸோ அடுத்து என்னென்ன டாபிக் வேணும், குரூப் 1க்கும் சரி குரூப் 4க்கும் சரி அடுத்து என்ன டாபிக் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃபீட்பேக் என்ன, வேறு ஏதாச்சும் மாற்றம் பண்ணுவோம் அப்படிங்கிற சொல்லுங்கள். ஸோ நிறையா பேர் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அடுத்த டாபிக் அடுத்து வந்து எக்கனாமிக் சர்வே, அடுத்து முக்கியமான பாலிசி நோட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கிளாஸ் கொண்டு போகலாம். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா ஆசிக்ஸார் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற சேனலில் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ அடாப்ட் 247 நிறைய முக்கியமான கோர்சஸ் போயிட்டு இருக்கு. அந்த கோர்சஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்மளுடைய அடாப்ட் 247 வெப்சைட், ஸோ கூகுளில் போயிட்டு அடாப்ட் 247 அடிச்சிங்கனால நம்மளோட வெப்சைட் தான் வரும். ஸோ இதில் முதல்ல போனோடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆல் கோர்சஸை கிளிக் பண்ணுங்கள், ஸ்டேட் எக்ஸாமை கிளிக் பண்ணுங்கள், அடுத்து தமிழ்நாட்டை கிளிக் பண்ணிவிட்டு டிஎன்பிசிக்கு போனீங்க அப்படின்னா இப்போது கரண்ட்டில் டிஎன்பிசிக்கு நம்ம என்னென்ன கோர்சஸ் கொண்டு வரோம் நோட் ஆக மாட்டேங்குது. எஸ், ஸோ டிஎன்பிசி இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் இருக்குது, டிஎன்பிசியில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே வரும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டில் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். எஸ், ஸோ டிஎன்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முக்கியமான கோர்ஸ் வந்து சாதனை, டிஎன்பிசி குரூப் 2க்கு சாதனை அப்படிங்கிற பேட்ச் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுத்து ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் பேட்ச் வந்து 23 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ கரண்ட்டில் குரூப் 4க்கு இறுதி சுற்று அப்படிங்கிற பேட்ச் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் 1க்குமான ரிவிஷன் பேட்சும் இருக்குது. ஸோ இதில் எந்த பேட்ச் தேவையோ வாங்கிக்கோங்க. நீங்கள் பேட்ச் வாங்கும்போது Y913 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஆஃபர் கிடைக்கும். ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி வேறு எந்த டவுட் இருந்தாலும் கீழே ஒரு நம்பர் ஓடிட்டு இருக்கும், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட டவுட் வந்து கேட்டுக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ கேஸ், தேங்க்யூ.